ஆறாம் அதிகரணம் அறியும் நெறி. அறியும் நெறி. இறைவன் குருநாதனாக வந்து நமக்கு என்ன செய்வான்? உபதேசம் செய்வான். அந்த உபதேசத்தை தான் இந்த அதிகாரத்தில் அறியும் நெறி என்று காட்டுகிறார். அறியும் நெறியாவது குருநாதனது உபதேசம். குருநாதனது உபதேசம். அப்போது இறைவன் வந்தாலன்று நமக்கு, இறைவன் குருநாதனாக வந்தாலன்று நமக்கு ஞானம் விளையாது என்று சொன்னாரா? சொன்னார். அப்போது எப்போ வருவான்? அடுத்த கேள்வி. இறைவன் எப்போ நமக்கு குருநாதனாக வருவான்? அதற்கு விடைதான் இந்த அதிகாரத்தின் முதல் பாடல்ல காட்டுகிறார். நீடும் இருவினையும் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொளல். நீடும் இருவினையும் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொளல். இருவினைகள், நீடும் இருவினைகள் நேராக, வினைதான் இருக்கு. வினைகள் நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொளல். எப்போ பெருமான் நமக்கு வருவான் அப்படிங்கிறத இந்த பாடலில் காட்டுறாரு. பொதுவாக நம்ம தீக்கை நம்ம பல முறை சொல்லி இருக்கிறோம். தீக்கைன்னு சொன்னால் அது எத்தனை வகைப்படும்? 4. அதாவது சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம். இதில் நிர்வாணம், அபிடேகம் இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு பெருசாக இல்லை. ரெண்டுக்கும் வேறுபாடு பெருசாக இல்லை. என்ன வேறுபாடு? தனக்கென்று அதிகாரம் பெற்றவர்கள், நிர்வாண தீக்கை பெற்றவர்கள், பிறருக்கு உபதேசம் செய்பவர்கள் ஆச்சாரியர். மற்றபடி அவர்களுக்குள்ள என்ன வேறுபாடு? வீடு பேறு அடைவதில் வேறுபாடு இல்லை. எல்லாரும் ஆச்சாரியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது திருவடியை அடையணும்னா என்ன இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 3ஆம் நிலை தீக்கை பெற்றிருக்க வேண்டும். சரி, இதில் பொதுவாக தீக்கைன்னு சொன்னால் அது 3ஆம் நிலை தீக்கையை தான் குறிக்கும். தீக்கைன்னு சொன்னாவே 3ஆம் நிலையை தான் குறிக்கும். 1 2 ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. சமய தீக்கை, விசேட தீக்கை அப்படின்னு சொன்னால் அதை குறிக்கும். எதுவும் சொல்லாமல் தீக்கைன்னு சொன்னால் எதை குறிக்கும்? நிர்வாண தீக்கையை தான் குறிக்கும். நிர்வாண தீக்கையை தான் குறிக்கும். நாம் சொல்கிறோமா இல்லைங்களா, மலர் பூ அப்படின்னு சொன்னால் எதை குறிக்கும்? தாமரை தான். பூ என்றால் பொறிவாயில் பூவே, தாமரை தான். சரிங்களா? அப்போ மற்றதெல்லாம் என்ன செய்யணும்? மல்லிகை பூ, முல்லை பூ என்று சொல்லணும். அப்போ அந்த பெயர் சொல்லி குறித்தாதான் மற்ற பூக்களை குறிக்கும். அதுபோல் கோயில்னு சொன்னால் நம்ம சைவர்களை பொறுத்த வரைக்கும் தில்லை, வைணவர்களை பொறுத்த வரைக்கும் திருவரங்கம். சரிங்களா? அப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த சொல் ஒன்றை குறிப்பாக உணர்த்தி நிற்பது போல இங்கே தீக்கை என்று சொன்னால் அது எதை குறிக்கும்? நிர்வாண தீக்கையை தான் குறிக்கும். சிவஞான போதம் 8ஆம் நூற்பால் சொல்லப்படுகிற தீக்கை நிர்வாண தீக்கை தான். நிர்வாண தீக்கை தான். ஆனால் நம்ம அதை எல்லாத்துக்கும் சொல்கிறோம். சமயத்துக்கும் சொல்லுவோம், விசேடத்துக்கும் சொல்லுவோம். அது உபச்சாரம். இதெல்லாம் அதுக்கு அங்கே கொண்டு போய் நிறுத்துறதுக்கு வாயில். சமயத்தின் வழியாக தான் விசேடத்துக்கு போக முடியும், விசேடத்தின் வாயிலாக தான் நிர்வாண தீக்கைக்கு போக முடியும். எனவே இங்கே உபதேசம் என்று சொன்னால் இது எதை குறிக்கும்? 3ஆம் நிலை தீக்கையில் சொல்லக்கூடிய உபதேசம்தான். அது எப்போ வரும்? இறைவன் எப்போ வருவான் என்று சொன்னால், இறைவன் நமக்கு சமய விசேட தீக்கைகளை செய்து அதன் வழியாக 5 எழுத்து தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணி பதிபசு பாசத்தின் பொருளை விளக்கி அதன் வழியாக நமக்கு ஞானத்தை பெறுகிற பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்களுக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு என்னத்தை தருது?
என்ன பக்குவத்தை? ஞானம் பெறுகிற தகுதியை தருகிறது. இப்போ செய்கிறதெல்லாம் எதுக்கு பயன்படுது? ஞானம் பெறுவதற்கான தகுதி. சரிங்களா? இதை நமக்கு தசகாரியம் என்று சொல்லுவோம். பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம் இல்லையா? என்னது தசகாரியம்? எது? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். 10 காரியங்கள். 10 காரியங்கள். தத்துவத்தில் 3, ஆன்மாவில் 3, சிவத்தில் 4. ஆக 10 சொல்லும்போது இப்படி வரிசையாக சொல்லிடுவோம். தத்துவ ரூப தரிசன சுத்தி, ஆன்ம ரூப தரிசன சுத்தி, சிவரூப தரிசன யோக போகம். இது வரிசையாக சொல்லுவோம். நிகழும் போது இப்படி நிகழாது இல்லையா? அப்போ நிகழும் போது எப்படி நிகழும்? சிவரூபம் முதல்ல நிகழ்வது. சிவரூபம். ரூபம் இது 8ஆம் நூற்பா. சிவஞான போதத்தில் 8வது நூற்பா. 8வது நூற்பாவில் என்ன செய்கிறாரு? சிவரூபம். 8ஆம் நூற்பா என்னது? சிவஞான போதம் 8. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கலல் செலுமே என்று சொல்கிறாரா இல்லையா? அப்போது குருநாதனாக பெருமான் எப்படி வர்றாரு? தம்முதல் குருவுமாய், தம்முதலே குருவுமாய், தம்முதலே குருவுமாய் என்ன செய்கிறாரு? எப்போ வருவார்? தவத்தினில் உணர்த்த. தவத்தினில் உணர்த்த. தவமுள்ள ஆன்மாக்களுக்கு ஞானத்தை உணர்த்த தம்முதலே குருவுமாய் வரும். அப்போ படிநிலை என்ன சொல்கிறாரு? தவம். முதல்ல என்ன இருக்கணும்? தவம் இருக்கணும். தவத்தினில் உணர்த்த. அப்போ என்ன வருவார்? தம் முதலே குருவுமாய், குருவுமாய் உணர்த்த என்ன செய்வார்? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என நாலு விட்டு அந்நியமின்மையின் அரண் கடல் செழுமே. பாட்டில் மாறி இருக்கும், பொருள் இப்படி தான் செய்யணும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினுள் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செழுமே. ஆனால் எப்போ பொருள் செய்யும்போது இதுதான் முதல் அதிகரணம். தவத்தினில் உணர்த்த. தவத்தினில், தவம்னு உணர்த்துரு. தவத்தினில், தவத்தினில் உணர்த்த தம்முதல் குருவுமாய் உணர்த்த ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என விட்டு அந்நியன்மையின் அரண்கடல் செழுமை. சிவஞான போதம் 8ஆம் நூற்பா. சரியா? இப்போ நான் ஏதோ இங்கே புதுமானவுக்கு எங்கேயோ எழுதி போகிறேன்னு சொல்லிது. சிவஞான போதத்தில் இருக்கிற 8ஆம் நூற்பா. சரியா? இப்போ பாருங்கள், தவத்தினில் உணர்த்த. இறைவன் எப்பங்க வருவான்? இதுதான் கேள்வி. இறைவன் எப்போ வருவான் அப்படின்னா, இதுக்கு அழகாக சொல்கிறார். என்னது? மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. மோட்சத்தை கொடுக்கணும்னா நன்னெறியாக ஞானம் வேணும். மோட்சத்தை கொடுக்கணும்னா நன்னெறியாகிய ஞானம் வேணும். ஞானம் எப்போ வரும்? மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துளி. மேற்சரியை, உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் ஆகியவற்றை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு
அப்போ இறைவன் வரணும்னா முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும்? 3 முடிச்சிருக்கணும். 3 முடிச்சு. இந்த 3க்கு பேர் தான் தவம்னு பேர். தவம் இசிக்கோல்ட்டு காட்டில் போய் கண்ணை மூடி உட்காரது இல்லை. நம்ம தவம்னு சொன்னால் அதை நம்ம தவம்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? காட்டில் போய் உக்காந்துக்கணும், பாறை மேலே உக்காந்துருக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும். நம்ம நூல்கள் எங்கேயுமே அப்படி சொல்லலை. புரியுதுங்களா? நீங்கள் புற்றுமாய் மரமாய் புனல் காளியே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் பற்றி. அவங்களாம் யாருமே சிவபெருமானை பார்க்கல, யாருமே சிவபெருமானை பார்க்கல. அப்போ அந்த தவம் யாரை காட்டாது? பெருமானை காட்டாது. அப்போ எந்த தவம் காட்டும்? மேற்சரியை கிரியா யோகம். இந்த 3ஐயும் முடிச்சிருக்கணும். சரிகிரி யோகம்லாம் திருப்பி நம்ம சிவஞான போகத்துக்குள்ளே போய் விரிவாக பார்த்துக்கலாம், இங்கே வேண்டாம். சரியா? எனவே அந்த 3ஐயும் முற்றுவித்த ஆன்மாக்கள் அதை பண்ணுனா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஞானம் பெறுவதற்கான பக்குவம் ஆன்மாவுக்கு வரும். ஞானம் பெறுவதற்கான பக்குவம் ஆன்மாவுக்கு வரும். அப்போ பெருமான் வந்து நமக்கு உபதேசத்தை செய்வான், உபதேசத்தை செய்வான். இப்போ இந்த 3 முடியணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடியணும். தவத்தை முடித்து வைக்கணும், தவத்தை முடித்து வைக்கணும். இதை முடித்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வாய்க்கப்பெறும். தவம் முதிர்ந்தால் நமக்கு என்ன வரும்? இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வாய்க்கப்பெறும். இருவினை ஒப்பு அப்படின்னு என்னது? இன்ப துன்பங்களில் அழுந்தாமல் இருக்கிறது. இப்போ சிவபூசை பண்ணால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால், இருவினைப்பு வருவது தான் பயன். இருவினைப்பு வருவது தான் பயன். நாம் பூசையில் உட்காந்துட்டு என்ன கேட்டுட்ருக்குறோம்? என்னென்னதையோ கேட்டுட்டு இருக்கிறோம். ஐயோ இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் பூசையை. என்ன வரணும்? இன்பமா அது பாட்டுக்கு வரட்டுங்க, துன்பமா வரட்டுங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்பம் வந்தாலும் கவலை இல்லை, துன்பம் வந்தாலும் கவலை இல்லை. பெருமானே நான் உன்னை பூசித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் பூசையின் பயனாய் நமக்கு விளைய வேண்டிய கருத்து. இது நமக்கு வரணும். சரியா? வர்ற வரைக்கும் பூசை பண்ண வேண்டியதுதான். இந்த நினப்பு எப்போ வருதோ அது வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான்? பூசை பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய. அது வரைக்கும் நம்ம பூசையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது வர வரைக்குமே பூசை இன்னும் என்ன ஆகலை, முழுமை அடையலைன்னு அர்த்தம். இது வரணும் இல்லைங்களா? என்னதுங்க, எங்கே வேணாலும் என்னை கொண்டு போய் போடுங்க சாமி சொல்கிறாரா இல்லையா? வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டாதவர் தம்மை நாளும் தேண்டேன். சரியா? இதெல்லாம் நமக்கு வரணுமா இல்லையா? புற்றில்வாள் அரவு மஞ்சேன், பொயதம் மெய்யு மஞ்சேன், நீரிடால் அவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறு. இதெல்லாம் என்றைக்கு வர்றது நமக்கு? இதெல்லாம் வந்தால் ஒழுங்காக பூசை நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ சரியை கிரியை யோகங்களை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு, முற்றுவித்த ஆன்மாக்கள், தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்கள், தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்கள். தவம் என்பது சரியை கிரியை யோகம். இது நடந்ததுன்னா இருவினையோப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வரும். சத்தினிபாதம் வரும். அப்போ தான் பெருமான் வருவான். அப்போ தான் பெருமான் என்னவா வருவான்? ஞான உபதேசம் செய்வதற்காக மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு உபதேசத்தை செய்வான். சரிங்களா? ஏன் நிர்வாண தீக்கை என்று ரொம்ப குறிப்பாக சொல்கிறோம்னா, அங்கே தான் என்ன இல்லை, நாமா இல்லை. எழுத்தில் என்ன இல்லை, நாமா இல்லை. என்ன இருக்கு? சிவய. பெருமான் இருப்பான், பெருமாட்டி இருப்பா, உயிர் இருக்கும். நாவுக்கும் வேலை இல்லை, மாவுக்கும் வேலை இல்லை. சரியா? அப்போது அது எங்கே இருக்கணும் போல் அந்த தகுதி? நம்ம அறிவில் இருக்கணும். நாவுக்கு வேலை இருக்கக்கூடாது, மாவுக்கு வேலை இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அதை கொடுக்கணும். வர்றதுக்கு முன்னாடி கொடுத்தா என்ன ஆகும்?
ஓதுமுறை நிற்கும் முறை முரண்பட்டு போகும். ஓதுவது ஒன்று, பழமொழி இருக்கா இல்லையா? படிப்பது ஒன்று, இடிப்பது ஒன்று. எப்படி வேணால் வச்சுங்க, பொருந்துனா வச்சுங்க, சரியா? அப்போது நாம் எதை சொல்லுகிறோமோ அதற்கு தகுதி உடையதாக நம்முடைய அறிவு இருக்கணும், இல்லைங்களா? நமக்கு இல்லைன்னா பட்டின தடி சொல்ல, கையொன்று செய்ய கிளியொன்று நாட கருத்தொன்று என்ன, இல்லையா? கருத்தில் என்ன இருக்குது? எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும். அஞ்செழுத்து என்னது? ஒன்றுமே வேண்டாம். பிரயோஜனம் ஏதாவது இருக்குமா? இன்னும் யாருப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அஞ்செழுத்தை சொல்ல சொன்னால்? எல்லாம் வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரு அஞ்செழுத்து இருக்குது. வேணும்னு சொல்கிறதுக்கு இருக்கா இல்லையா? அதை சொல்ல, அதையே சொல்லிட்டு போக வேண்டியதா? நீ ஏன் அஞ்சு எழுத்தை மட்டும் இதை வச்சுக்கிட்டு கேட்குறதெல்லாம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற, இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? எனக்கு எல்லாம் வேணும்னா அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே நின்று கேளு. நீ இங்கே வந்து நின்றுக்கிட்டு அதை கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? அப்போது இந்த ஆன்மாக்களுக்கு அந்த பக்கம் இருவினை ஒப்பு மடபரிபாகம் சத்தினிபாதம் வாய்த்ததற்கு அப்புறம் தான் 8ஆம் நூற்பான். இப்போ 8க்கு ஐயா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் ஒரு தவறான புரிதல். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அங்கே இருப்பதினால எல்லாம் வாய்க்க பெற்றவர்களும் அல்ல, இங்கு இருப்பதினால எல்லாம் இருக்கிறவங்களும் கிடையாது, புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கிறது, அங்கும் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது. எல்லாம் அவரவர் அது அந்தந்த ஆன்மாவுக்குரியதான ஒழிய நம்ம எப்பவுமே இந்த இந்த இடத்துல இருந்ததுனால செய்யலைன்னு சொல்கிறத நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஒரு காபந்து பண்ணிக்கிறோம். நான் மட்டும் அங்கே இருந்தால் நம்ம அறிவு எங்கே இருக்குதோ அது எங்கே இருந்தாலும் நம்ம அப்படி தான் இருப்போம், சரிங்களா? அதெல்லாம் காரணம் இல்லை, அதெல்லாம் காரணம் இல்லை. சரி, எனவே அந்த வகையில் இந்த மூன்றையும் முற்றுவித்த ஆன்மாக்கள் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வாய்க்கப்பெற்ற நிலையில் ஆன்மாவுக்கு ஞானம் பெறுகிற பக்குவம் வருது. அப்படி வருகிற போது பெருமான் என்னவா வராரு? சிவரூபம் தாங்கி வருகிறார்னு சொல்றார். இதுக்கு என்ன பேரு? சிவரூபம். சிவரூபம் யாரு? குருநாதன். ரொம்ப கவனமாக பாருங்க, இந்த சிவரூபம் என்பது குருநாதன் தான் சிவரூபம், குருநாதன் தான் சிவரூபம். இப்போ குருநாதன் சிவரூபமாக வந்து நமக்கு என்ன செய்கிறாரு? உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசம் என்னென்ன வருது? தத்துவ சிவரூபம் நிகழ்கிற போது என்னென்ன நிகழ்கிறது? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, துவக்கம். சரியா? இங்கே துவக்கம்னு போட்டுக்குங்க. இதுக்கு கேட்டல்னு பேரு, கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம். சிவஞான போதம் 8ஆம் நூற்பால ஒரு ஆன்மா நிற்குதுன்னா, நூற்பானாவே நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம தகுதியை தான் அங்கே வைக்கணும். நீங்கள் 100 8 படிச்சுட்டா 8க்கு போயாச்சுன்னு அர்த்தம் இல்லை, 9 படித்தா 9க்கு போயாச்சுன்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல நிற்கிற தகுதி யாருக்கு இருக்கிறதோ, யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் என்ன ஞானத்தில் இருக்கிறாங்க? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம் என்பது என்னது? உபதேசம் கேட்கறது. அப்புறம் ஞான நூல் உபதேசம் கேட்கறது. ஞான நூல் உபதேசம் கேட்கறது என்ன ஞானம்? கேட்டல் ஞானம் தான், சரியா? இப்போ உங்களுக்கெல்லாம் கேட்டல் ஞானம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதா? இப்போ உங்களுக்கு நிகழ்வது என்ன ஞானம்? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம் தானே? அந்த ஞானம் இந்த ஞானம் ஒன்றா? ஏன் இல்லை?
ஞான நூல் கேட்கறதுங்கிறது இப்போ நம்ம கேட்டால் ஞானம்தான். ஆனால் என்ன பிரச்சனை? இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாத நிகழப்பெற்று மூணாம் தீக்கு நிகழ்ந்த பிறகு ஞான நூல் கேட்கறது வேற, இப்போ கேட்கறது வேற. இப்போ எப்படி நிகழும்? பொதுவாக நிகழும், பொதுவாக நிகழும். சரியா? அப்போ சிறப்பாக நிகழும். அது அறிவை மாற்றும், அறிவை மாற்றும். இப்போ என்ன ஆகும்? எல்லாம் இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான். இப்போ உங்களுக்கு போகிறதெல்லாம் என்னது? இன்ஃபர்மேஷன். அறிவு நிலையில் நிகழும். அனுபவமாக நிகழுமான்னு கேட்டால் தெரியாது. அனுபவமாக நிகழுமான்னு கேட்டால் தெரியாது. நிகழலாம், நிகழாமலும் போகலாம். அது நம்ம உறுதியாக நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. சரியா? எனவே அந்த நிலையில் நின்று இறைவன் குருநாதனாக தீக்கை செய்து என்ன செய்கிறான்? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவ ரூபம் பொய்காட்டி, பொய்காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். பொய் எது என்று காட்டுவான். எது பொய்யே? உலகம் பொய். தத்துவங்கள் 36. உலகங்கள் தத்துவங்களால் ஆனது, உடம்பு தத்துவங்களினால் ஆனது, உயிர் வேறு உடல் வேறு, நீ அறிவுடையவன் அது அறிவற்றது. உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைத்தது 3 செய்த வினை. வினைக்கு தக்கவாறு உடம்பை இறைவன் நமக்கு கொடுப்பான். இன்ப துன்பங்கள் முன் செய்த வினைக்கு தக்கவாறு நமக்கு வரும். வினைக்கு தக்கவாறு தான் உடம்பு வரும், வினைக்கு தக்கவாறு தான் இன்பம் வரும், வினைக்கு தக்கவாறு தான் கணவன் வருவான், வினைக்கு தக்கவாறு தான் மனைவி வருவா, வினைக்கு தக்கவாறு தான் மக்கள் வருவார். எல்லாமே வினை சுற்றம். கூட்டுவது பெருமான், கூட்டுவது பெருமான். அப்போ தத்துவங்கள் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உடம்புனா என்ன? எது நித்தமானது, எது அனித்தமானது? உயிர் என்றால் என்ன? உயிரினுடைய இயல்பு என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இது என்னது? ஆன்ம ரூபம், தத்துவ ரூபம். உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தத்துவ ரூபம், உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஆன்ம ரூபம். விட வேண்டியது தத்துவங்கள், விட வேண்டியது தத்துவங்கள். விடுவது எது? ஆன்மா. ஆன்மா விட வேண்டியது தத்துவங்களை. இப்ப 2 தெரிஞ்சுக்கிறோம். நான் சடம் இல்லை, நான் சடம் இல்லை, நான் அறிவுடையவன். நான் விட வேண்டியது தத்துவ கூட்டங்களை. இப்ப என்னையும் நான் தெரிந்து கொள்கிறேன், தத்துவங்களையும் சிறப்பா தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல பொதுவா தெரிஞ்சுக்கிறது, 2வது என்னது? சிறப்பா தெரிஞ்சுக்கிறது. அது என்ன பொதுவா தெரிஞ்சுக்கிறது, எது சிறப்பா தெரிஞ்சுக்கிறது? என்ன பொது சிறப்பு எல்லாத்துக்கும் சொல்லிட்டா சரியா போச்சா? பொதுன்னா என்ன, சிறப்புனா என்ன? இருக்குதுன்னு தெரிஞ்சா பொது, விடணும்னு தெரிஞ்சா சிறப்பு. புரியுதுங்களா? 36 தத்துவம் இருக்குது தெரியுமா? தெரியும். எது? உடம்புக்குள்ள 5 சட்டை இருக்கு, உடம்புக்குள்ள 5 சட்டை இருக்கு. மாயையால் ஆனது உலகம், 224 புவனம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடந்ததுன்னு அர்த்தம்? என்ன நிகழ்ந்திருக்கிறது? தத்துவ ரூபம் நிகழ்ந்திருக்கிறது, தத்துவ ரூபம் நிகழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் விடணும்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கிறதே எதுக்காக? விடுறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கல. பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி சித்தாந்தம் படித்து கடைசியாக ஒரு எக்ஸாம் எழுதி சித்தாந்த ரத்தினம் அதுக்கு படிக்க வரல. நாம் அது உங்களை ஊக்குவிப்பதற்காக கொடுக்குற ஒரு சான்றிதழ், அதுக்காக நம்ம வரல. வந்த நோக்கம் என்னது? விட வேண்டியதை விடணும், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? விடலைன்னா படித்து பிரயோஜனம் இல்லை. சரியா? எனவே தத்துவங்களை அறிந்து கொண்டால் ரூபம், விட வேண்டும் என்று அறிந்தால் தரிசனம். ஆன்மாவை அறிந்து கொண்டால் ரூபம், விட வேண்டும் என்று அறிந்து கொண்டால் தரிசனம். விட்டுட்டா சுத்தி, விட்டுட்டா சுத்தி.
தத்துவங்களை விட்டுட்டா ஆன்மாவும் சுத்தி ஆகுதுன்னு அர்த்தம், தத்துவம் சுத்தி ஆகுதுன்னு அர்த்தம். தத்துவமும் சுத்தி ஆகிறது, தத்துவமும் சுத்தி ஆகிறது. அப்போ சிவரூபத்தில் தான் இதெல்லாம் நிகழ்கிறது. உபதேசம்னா என்னன்னா இதை தான் செய்வார் குருநாதர். நமக்கு செய்வது என்னது? உபதேசம். இதுதான் உபதேசம், இதுதான். 9ஆம் நூற்பா சிவ தரிசனம், 10 சிவயோகம், 11 சிவபோகம். அது விரித்தா பெருகும். இது இந்த அளவில் வைத்து கொள்ளுங்க, சரியா? எனவே இதுதான் அறியும் நெறி, இதுதான் அறியும் நெறி. சரி, பாட்டு பாருங்க. நீடும் இருவினையும், நீடும் இருவினையும் நேராக, நீரும் இருவினைகள் நேராக, நேராதல் கூடும் இறை சக்தி கொளல், இறை சக்தி கொளல். நீடும் இருவினை, இந்த இருவினை என்னாகும்? நீண்டு கொண்டே வரும், நாசோர் பத்தி பண்ணி வரும். எங்க படிச்ச மாதிரி இருக்கா? எங்கம்மா படிச்சிருக்கிறீங்க? நாசோர் பத்தி பண்ணி வரும் சித்தியார். ஏன்னா இப்போ பக்கமாக தான் பாடம் நடத்திட்டு இருக்கிறீங்க, அதனால் அதாக தான் இருக்கணும். அப்படியா? சிவபிரகாசம், சிவபிரகாசம் நாசோர் பத்தி பண்ணி வரும், நாசத்தில் உற்பத்தி பண்ணி வரும். நாசத்தில் உற்பத்தி. வினையை தொலைக்கணும்னு தொலைச்சோம்னா புதிய வினை வந்துடும். வினையை கழிச்சோம்னா புதிய வினை வரும், அதை கழிச்சோம்னா புதிய வினை வரும். அப்போ இந்த வினைகளை என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. அது நமக்கு அழகா பாடியத்தில் சொல்றார். இந்த இருவினை ஒப்புனா என்ன? இருவினை ஒப்புனா என்ன அப்படின்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் என்ன செய்யணும்? சமமாக பார்க்கறது. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்பம் எவ்வளவோ அவ்வளவு துன்பம். இப்போ புண்ணியம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளவு பாவம். சமமாக இருக்கா? 10 கிலோ புண்ணியம், 10 கிலோ பாவம். இப்போதான் எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. அப்படி வச்சுக்கலாமா? அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ரெண்டும் சரிசமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது, சரிங்க? இப்படி வச்சுக்கலாம். புண்ணியம் பாவத்தை அழிக்கும், புண்ணியம் பாவத்தை அழிக்கும். நீ நிறைய பாவம் செஞ்சுருந்தீன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நிறைய புண்ணியம் செஞ்சீங்கன்னா இந்த புண்ணியம்ல என்ன ஆகும்? அதை அழிச்சிரும், அதை அழிச்சிரும். சுந்தோ உபசுந்த நியாயம். என்ன நியாயம்? சுந்தோ உபசுந்த நியாயம். அது என்னங்க சுந்தோ உபசுந்தன்னு? ஒரு 2 அரக்கனோட பேர், சுந்தன் உபசுந்தன்னு 2 பேர். சுந்தன் உபசுந்தன்னு 2 பேர். இந்த 2 பேர் வச்சு ஒரு கதை. அந்த கதை தான் அந்த நியாயம். என்னது? 2 அரக்கன், அண்ணன் தம்பி. ஒருத்தன் பேர் சுந்தன், இன்னொருத்தன் பேர் உபசுந்தன். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பெண் மேலே ஆசை வருது. எப்பவுமே பெண் மேலே ஆசை வந்தால் வம்பு வந்துரு இல்லையா? 2 பேரும் போகிறான். போன உடனே என்ன செய்கிறான்? நான் தான் திருமணம் பண்ணிக்குவேன்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஜெயிச்சு வரவனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே என்ன செய்கிறானுங்க? 2 பேரும் சண்டை போடுறான். அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் செத்து போயிட்டான். சரியா போச்சா? இதுக்கு தான் என்ன நியாயம்? சுந்தோ உபசுந்த நியாயம். அண்ணன் புண்ணியம், தம்பி பாவம், 2 பேரும் சண்டை போடுங்க. 2ம் செத்துதுன்னா இருவினை ஒப்பு வந்துருச்சு. நாமெல்லாம் நம்ம இப்போ சிரிக்கிறோமா இல்லையா? இப்போ கதை சொன்னால் சிரிக்கிறோமா இல்லையா? நாம் அதுதான் செஞ்சிட்ருக்குறோம். தெரியுமா என்ன செஞ்சிட்ருக்குறோம்? ஏற்கனவே பாவம் பண்ணிட்டு அதுக்கு இப்போ போய் புண்ணியம் பண்ணுறது. இந்த புண்ணியம் என்ன செய்யும்? அந்த பாவத்தை அழிச்சிடும். ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா? நீங்கள் சொல்கிறது லாஜிக் கரெக்டு. இன்னைக்கு புண்ணியம் நம்ம எதுக்கு செய்கிறோம்? எதுக்கு புண்ணியம் செய்கிறீங்க?
இப்போது ஒரு புண்ணியம், இப்போ வந்து அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆளுக்கு சோறு போடணும், போடுறோமா இல்லையா? எதுக்கு எதுக்கு? பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் புண்ணியம் செய்கிறோம். செய்கிறோமா இல்லையா? லாஜிக்கு நீங்கள் சித்தாந்தத்தையெல்லாம் விட்டுருங்க, ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் புண்ணியம் செய்கிறோம், உண்டா இல்லையா? அது தப்பு, கழிக்க முடியாது. புண்ணியத்தை தனியாக அனுபவிச்சுக்குங்க, பாவத்தை தனியாக அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். சரியா? இந்த புண்ணியம் அந்த பாவத்தை அழிக்காது. பாவம் செஞ்சுருந்தா அது கஷ்டமாக வந்து தான் தீரும். புண்ணியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு இன்பம் தனியாக வரும். நீங்கள் செய்கிற புண்ணியம் பயன் இல்லாமலாம் போகாது, அது இன்பமாக உங்களுக்கு வரும், அதுலேயும் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த புண்ணியம் அந்த பாவத்தை அழிக்குமான்னு கேட்டால் அழிக்காது. அப்படிதான் நூல் சொல்லுது. ஏன் நினச்சி பாருங்க, இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? எவ்வளோ பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம், அப்புறம் போய் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், பரிகாரம் பண்ணிடலாம். பரிகாரம் பண்ணால் என்ன ஆகிடும்? பாவமெல்லாம் போயிடும். இப்போ பரிகாரம் பண்ணுறதா வேண்டாமா? அடுத்த கேள்வி. எந்த பாவம் போவோம்? அபுத்தி பூர்வம். நம்ம சிவப்பிரகாசத்தில் இருக்கு 31வது பாட்டு, சிவப்பிரகாசம் 31. கண்ம மலத்தை சொல்லிட்டு வர்றாரு. 28, 29, 30. 28 கண்மநெறி திருவிதம், 29 பிராதத்த கண்மம் ஆகாமியம் சஞ்சிதம் என்று 28, 29, 30 3 பாட்டில் சொல்கிறார். வினையினுடைய இலக்கணத்தை சொல்கிறார். 31ல் இதுக்கு டிஃபைன் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? உற்ற தொழில் நினைவு இருவினையால், உற்ற தொழில் நினைவு இருவினைகள் உளவாகும், ஒன்று ஒன்றால் அழியாது. மனதால், வாக்கால், காயத்தால், மூன்றினாலே வினைகள் நமக்கு வரும். நல்வினையும் 3ஆல தான் வரும், தீவினையும் 3ஆல தான் வரும். ஒன்று ஒன்றால் அழியாது. தெளிவாக சொல்லிட்டார். உற்ற தொழில் நினைவு உரை. தொழில் என்னது? செயல். தொழில் நினைவு மனம், உரை வாக்கு. மனம் வாக்கு காயத்தால் இருவினைகள் உளவாகும். இருவினைகள் தோன்றும். புண்ணியமும் அப்படித்தான் தோன்றும், பாவமும் அப்படித்தான் தோன்றும். ஒன்று ஒன்றால் அழியாது, ஒன்று ஒன்றால் அழியாது. சொல்லிட்டு மற்ற, மற்றுனா என்னது? வினை மாற்றுன்னு பேர் இலக்கணத்தில். வினை மாற்று, வினை மாற்றுனா என்னது? அப்படியே அதை நிறுத்துங்க, இன்னொரு செய்தி சொல்கிறேன், அதை அப்படியே வச்சுக்கங்க. உங்களுக்கு நான் இன்னொரு செய்தி சொல்கிறேன். மற்ற ஓர் வினைக்கு ஓர் வினையால் வீடு, ஒரு வினைக்கு இன்னொரு வினையால் விடுதலை. என்னங்க மேலே அப்படி சொல்லிட்டு கீழே இப்படி சொல்கிறீங்க? அதே பாட்டில் ஏதோ வேறு பாட்டில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அது நேற்று இது இன்னைக்குன்னு சொல்லலாம். அடுத்த வரியில் சொல்கிறார், மற்ற ஓர் வினைக்கு ஓர் வினையால் வீடு, வைதீக சமயம் மரபில் ஆற்றக்கழியும். வைதீக சைவத்தில் சொல்லி இருக்கக்கூடிய எதை செய்யணும்? பரிகாரங்களை செய்தால் சில வினைகள் நீங்கும், சில வினைகள் நீங்கும். அப்போ எந்த வினை நீங்கும்? நமக்கே தெரியாமல் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா பரிகாரம் பண்ணால் நீங்கும். நீங்கள் தெரிஞ்சே நான் செய்வேன், இதுக்கு பரிகாரம் இருக்குது நான் செய்வேன்னு சொன்னால் அதுவும் நீங்கவே நீங்காது. ஏன்னா அபுத்திபூர்வமாக நடக்கிறதுக்கு நம்ம அது மெல்வினையாக இருக்கும். எப்பவுமே வினை என்பது மெல்வினை வல்வினை, மெல்வினை வல்வினை. அது எப்போ மெல்வினை எப்போ வல்வினை ஆகும்னா, இப்போ ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கங்க, மனம் வாக்கு காயம் 3 இருக்கா இல்லையா?
காயத்தால் செய்வதை விட வாக்கால் செய்கிற வினைக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஒரு அடி அடிச்சிட்டா கூட மறந்துடுவான், ஒரு சொல் சொன்னால் மறக்க மாட்டான். ஏன்னா வாக்குக்கு எப்பவுமே வெயிட்டேஜ் ஜாஸ்தி. எதை விட? காயத்தை விட. வாக்கை விட மனசுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன செய்யறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, என்ன நினைச்சு செய்யறோங்கிறதான் முக்கியம். ஒருவன் நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, அவனுக்கு தப்பாக போனால் கூட அது வினை மெல்வினையாக போகும். ஆனால் நீங்கள் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அவனுக்கு நல்லதே செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வல்வினை ஆகிடும். அப்போது இந்த மூணில் எதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி? மனசுக்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இப்போது அபுத்தி பூர்வம்னா என் மனசில் அந்த நினைப்பு இல்லை, அவனை கெடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை, அவனை கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் என்னுடைய காயத்தினாலோ என்னுடைய வாக்கினாலோ ஒருவர் புண்படலாம், ஒரு உயிர் இறக்கலாம். அப்போ அது என்ன வினையாக இருக்கும்? மெல்வினையாக இருக்கும். ஆனால் நான் தெரிஞ்சே செய்கிற போது வல்வினையாக மாறிடும். வல்வினைக்கு பரிகாரம் கிடையாது, மெல்வினைக்கு பரிகாரம் உண்டு. இப்போ நம்ம நடக்கும்போது ஒரு எறும்பு செத்து போகுது. இப்போ சும்மா நடக்கும்போது அங்கே ஒரு சின்ன எறும்பு இருக்குது, செத்து போச்சு. வினை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு உயிர் அங்கே போகுதா இல்லையா? கண்டிப்பாக வினை வரும். இப்போ இது நமக்கு என்ன ஆகும்? துன்பமாக வருமா? வரும். ஆனால் அது எப்படி வரும்? மெல்வினையாக வரும். ஏன்னா நம்ம அதை கொல்லணும்னு கொல்லலை, நம்ம நடக்கும்போது அது காலில் பட்டு இறந்து போகுது இல்லைங்களா? இப்போ இது என்ன வினை? மெல்வினை. இதுக்கு பரிகாரம் உண்டா? நீங்கள் செய்யக்கூடிய பல பரிகாரங்களை இந்த வினையும் கழிச்சு போகும். புரியுதுங்களா? அதுக்காக தான் அதே ஒழிய தெரிஞ்சே செஞ்சிட்டா தப்பிக்கவே முடியாது. எனவே வினை இருவினை ஒப்பு என்பது என்னது? சுந்தோபசுந்த நியாயமும் அன்றே. ரெண்டு தராசுல ரெண்டு பக்கம் வச்சா சமமாகிறதும் கிடையாது, அதுவும் கிடையாது. அப்ப இருவினை ஒப்பு என்பது என்னது? இன்பத்தினால் இன்பப்படாமலும் துன்பத்தினால் துன்பப்படாமலும் ரெண்டையும் எப்படி பார்க்கணும்? திருவருள் என்று பார்க்கணும். வருதா? ஏதோ செஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சிருக்கிறேன், பெருமான் இப்போ எனக்கு இதை ஊட்டி கொண்டு இருக்கிறான், நான் என்ன செய்ய முடியும்? யானோர் இதற்கு நாயகமே. காயத்தில் இடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. நீ காயெல்லாம் பார்த்துட்டு இல்லையா நான் ஒன்றும் சரியில்லை, இன்னொரு பிறப்புக்கு போ அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் முடியாது சாமி அப்படின்னு கேட்க முடியுமா? நீங்கள் போட்டால் போட வேண்டியதுதான். இல்லை இல்லையா பரவாயில்ல வந்துரு, திருவடிக்கு வான்னு கூப்பிட்டா நான் வரப்போகிறேன். காயத்தில் இடுவாய் கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. நான் இதில் போய் கேட்கறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இதுக்கு பேர் தாங்க இருவினை ஒப்பு. இதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு. இப்போதான் பெருமான் வருவார், இப்போதான் பெருமானு வருவார். அப்போதான் மல பரிபாகம், மலம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல். மல பரிபாகம் என்பது என்னதுங்க? மலம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல். அது இப்போ மலம் நீங்குவதற்கு துணை காரணம் என்னது? கால நீதி எல்லாம் கூடி வர்றது. புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சொல்லி பார்ப்போம். நமக்கு பாசம் விடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு பாசம் விடணும்னு வச்சுக்கோங்க, பெருமான் என்ன செய்வார்? ஒத்தே வராத ஆளை கூட்டி விட்டுருவார். என்ன பாசம் வருமா? இப்போ அதனால் விடணும்னு வச்சுக்கோங்க, ஐயோ போய் தொலைஞ்சா போதுமையா அப்படின்னு தோணும். இதே நல்லா அப்படியே நீ இல்லாமல் நான் இல்லை, நீயும் நானும் மாயின்னு இருக்கிற ஆளான்னு வச்சுக்கோ, எப்படிங்க விட்டுட்டு இருக்கிறது? அப்படிங்க இப்படிங்கன்னா பாசத்தை விட முடியல. இப்போ விடணும்னா என்ன செய்வார்? அப்படியும் செய்வார்.
அப்படியும் செய்வார். அப்படி தான் செய்வார்னு அர்த்தம் இல்லை. இன்னொன்று என்னன்னா என்னது, இன்னொரு அதுக்கு ஆல்டர்னேட் என்ன சொல்லலாம், இல்லாமல் சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு என்ன பேர், பட்டினி. இருந்து சாப்பிடாமல் இருந்தால் தான் விரதம். விரதம் என்பது சாப்பாடு இருக்கணும், எனக்கு வேண்டான்னு சொல்லணும், அதுக்கு பேர் தான் என்னது, விரதம். சாப்பாடு வழியே இல்லை, கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, நான் 3 நாளாக விரதங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும், 3 நாளாக பட்னின்னு தான் சொல்லணும் இல்லையா? அப்போ என்னது, நல்ல சுற்றமும் நல்ல உறவுகள்லாம் இருந்தாலுமே எனக்கு வேண்டாம். குற்றார் ஆருளரும் உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு குற்றார் ஆருளரோன்னு சொல்றதுக்கு வாய் வரணும். எப்போ வரணும், நல்ல உறவுகள் இருக்கிற போது இதெல்லாம் எனக்கு வேண்டாம், பெருமான் தான் வேணும்னு சொல்லணும். இங்கே ஏன்னு போனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு ஒருத்தரும் வேண்டாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகாது, துறவு ஆகாது. நீ போனாலும் உன்னை யாரும் ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நீ போனால் என்ன போவாட்டி என்ன இல்லையா? அப்போ எல்லாம் அது திருவருள் தான் நமக்கு வரணும். எனவே அந்த இருவினைகள் நேராக நேராதல் கூடும், நேராதல் கூடும். அது நேராகிற போது இறை சக்தி கொளல் கூடும், இறை சக்தி கொளல் கூடும். இறைவனது திருவருளை பெற்று இறைவன் குருநாதனாக வருகிற காலம் நமக்கு கூடும். அப்போ எப்போ வருவான், இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம். இருவினைகள் நேராக, இருவினைகள் நேராக நேராதல் கூடும். எப்போ எது கூடும், இறை சக்தி கொளல் கூடும். இறைவனது திருவருள் நமக்கு குருநாதனாக வருகிற காலம் நமக்கு கூடும். அப்போதான் பெருமான் வருவான். அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். சரி, அதை வந்து என்னங்க செய்வார் பெருமான்? இப்போ வந்துட்டார். யாருக்கு வந்துட்டாரு, இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வாய்க்க பெற்றவர்களுக்கு பெருமான் என்னவா வந்துட்டாரு, வந்துட்டார். நம்மளாம் அப்படி ஒரு அசியூம் பண்ணிக்குவோம், நமக்கெல்லாம் வந்துருச்சு, நாம் இப்போ அந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ பெருமான் வந்து என்னங்க செய்வார், வந்து என்ன செய்வார் அப்படின்னா உபதேசம் செய்வார் இல்லையா? அதானே சொல்லிட்டு இருக்கிறோம். வருவார். எப்போ வருவார், இதெல்லாம் வந்தால் வருவார். சரி, வந்து என்ன செய்வார், உபதேசம். என்னங்க உபதேசம் பண்ணுவார், வந்து என்ன உபதேசம் பண்ணுவார் அப்படின்னா, ஏகன் அநேகன் இருள் கண்மம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில் என்ன செய்வார்? ஏகன், ஏகன் யாரு, பெருமான். அநேகன் உயிர்கள், உயிர்கள். ஏகன் அநேகன். அப்புறம் இருள் ஆணவ மலம், கண்மம் கண்மமலம், மாயை 2 சுத்தமாயை அசுத்தமாய் ஆக இவை 6. மொத்தம் எத்தனை, இறைவன், உயிர், ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் 2, மாயாமலம் 2 ஆக இவை 6ம் ஆதியில். ஆதியில்னா என்னது, அனாதி, ஆதி இல்லாதது, தோற்றம் இல்லாதது. இப்போ பெருமான் செய்கிற உபதேசம் பொருள்கள் 6 அப்படின்னு சொல்லுவார். முதல் உபதேசமே, நீ சித்தாந்த வகுப்பு முதல்ல ஸ்டார்ட் பண்ண முதல் வகுப்பு ஞாபகம் இருக்கா, என்ன பாட்டு? உபதேசம் ஆரம்பிக்கணும் முதல்ல இதை தான் சொல்லணும். ஐயா, பொருள் 3, பொருள் 3. பதி பசு பாசம், பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியணைகள் பசுபாசம் நில்லாவே. அப்போ 6 பொருள், அந்த 3க்குள்ளே இந்த 6 இல்லையா? பாசத்துக்குள்ளே என்ன அடங்குது, ஆணவம் கண்மம் மாயை. மாயை 2 வகைப்படும், சுத்தமாயே அஸ்தமா. இந்த 6ம் என்னது, பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று பெருமான் இருந்தானோ அன்று உயிர்கள் இருந்தது. என்று உயிர்கள் இருந்ததோ அன்றே ஆன்மாவின் அறிவை ஆணவமலம் மறுத்து கொண்டு இருந்தது. அன்னைக்கே கண்மமும் மாயையும் இறைவனது வியாபகத்தில் இருந்தது. ஆகவே இந்த 6 பொருள்களும் தோற்றம் இல்லாதது, தோற்றம் இல்லாதது. இதுதான் உபதேசம்.
இதுதான் உபதேசம். 5 எழுத்து உபதேசம்னால அதுதானே. நமசிவாய நான் அது திரோதான சக்தி, மா ஆணவமலம், சி சிவம், வா திருவருள், யா உயிர். இப்போ இந்த நமசிவாய சொல்லணும்னா என்ன செய்யணும்? முதல்ல 5 இருக்கு. இந்த 5 சொன்னாதான் என்ன சொல்ல முடியும்? 5 எழுத்தையே சொல்ல முடியும். நானா திரோதான சக்தி, திருவருளே ஆன்மா பக்குவம் வர வரைக்கும் என்னவா இருக்கும்? திரோதான சக்தியாக இருக்கும். மா என்பது ஆணவ மலம், சி என்பது சிவம், வா என்பது திருவருள், யா என்பது உயிர். யகரமாகிய உயிர் இயல்பாகவே மகரமாகிய ஆணவ மலத்தோடு கூடி நிற்கும். அது வரைக்கும் திருவருள் திரோதான சக்தியாக இருக்கும். உலக போகத்தை ஆன்மா உயித்து கொண்டு இருக்கும். உயித்து கொண்டு இருக்கிற போது 5 எழுத்தை ஓதி 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 இதுக்கு என்ன வரும்? ஓர்ப்பு வரும். ஓர்ப்பு வந்த காலத்தில் நகரம் என்னவா ஆயிடும்? நகரம் என்னவாயிடும்? நகரம் என்னவாகும்? வகரமாகும். நகரம் வகரமாகும். வகரம் சிகரத்தில் கொண்டு போய் ஆன்மாவை விடும். சரியா? இதெல்லாம் தான் உபதேசம். இதெல்லாம் தான் உபதேசம். எனவே இவை 6ம் ஆதியில். 6ம் ஆதியில். இப்போ 6 தனித்தனியாக சொல்லியாச்சு. 6ஐயும் தனித்தனியாக சொல்லியாச்சு. இதுக்குள்ளே இருக்கிற தொடர்பு என்ன? ஆணவத்துக்கும் மாயைக்கும் கண்மத்திற்கும் உயிருக்கும் சிவத்துக்கும் இருக்கிற தொடர்பு என்ன சொல்லணுமா இல்லையா? 6 பொருள் தனித்தனியாக சொல்லியாச்சு. சமையல் கட்டுக்குள்ளே போனால் இது உப்பு டப்பா, இது பருப்பு டப்பா, இது அரிசி டப்பா சொல்லியாச்சு. என்னங்க பண்ணுறது? எல்லா டப்பாவும் தனித்தனியாக இருந்து என்ன பண்ணுறது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? என்ன பண்ணுறது? இதை வச்சுக்கிட்டு எதை சேர்த்தணும், எதை சேர்த்தக்கூடாது, எதை எவ்வளவு சேர்த்தணும் தெரியணுமா இல்லையா? அப்போது இந்த 6 இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த 6ல் எது எதோட சம்மந்தப்பட்டிருக்கு, எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு சொல்லணுமா இல்லையா? அடுத்த பாட்டு சொல்கிறார். என்ன பாட்டு? செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். 6 இருந்தாலும் இதில் 4 சடம். 4 சடம். எது? 4 மேலே சொன்னதில்ல, இங்கே இல்லை. 6 சொன்னமா இல்லையா? போன பாட்டில் 6 சொன்னமா இல்லையா? 4 பொருள் சடம். ஆணவம் கண்மம் மாயை 2. 4 சடம். அறிவுடைய பொருள் 2. ஒன்று சிவம், மற்றொன்று உயிர். இப்போ சித்து பொருள் 2, அசித்து பொருள் 4. எது எதோட கூடும், எதோடு கூடாது தான் கேள்வி. சரியா? இங்கே சொல்கிறார். செய்வானும் வினை செய்வானும், வினை செய்வானும், செய்வினையும் வினையும். வினை செய்பவன் ஒருவன், வினை செய்பவன் ஒருவன், செய்த வினை ஒன்று, செய்த வினை ஒன்று. சேர்பயன், வினையினால் வருகிற பயன். ஒவ்வொரு வினைக்கு ஒரு பயன் உண்டா இல்லையா? என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு பயன் உண்டு. பயன் இல்லாத காரியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்ன செஞ்சாலும் பயன் உண்டு. எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் பயன் உண்டு. வடிவேல் சொல்ற மாதிரி சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு கேட்குறானா இல்லையா? சும்மா இருந்தாலும் பயன் உண்டு. அது ஒரு வினை தான். எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் ஒரு வினை இல்லையா? என்ன வினை? சும்மா இருந்தால் என்னம்மா வினை வரும்? நான் ஒன்றுமே பண்ணலைங்க, பேசாமல் உட்காந்துருக்குறேன், எனக்கு வினை வருமா வராதா? இல்லைங்க, ஒன்றுமே நினைக்கல, சும்மாவே உட்காந்துருக்குறேன். நான் நல்லதுன்னு நினைக்கல, கெட்டதுன்னு நினைக்கல. ஒருத்தருக்கு நல்லதும் செய்யலை, கெட்டதும் செய்யலை. இப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துருக்குறேன். எனக்கு வினை வருமா வராதா? என்ன வினை வரும்? செய்ய வேண்டியதை செய்யாத வினை வரும். செய்ய வேண்டியதை செய்யாமல் உட்காந்துருக்கா இல்லையா? என்ன வினை செய்யணும்? வாழ்த்த வாயும்
நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை. அவனை வாழ்த்துவதற்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? அதை பயன்படுத்தாமல் வச்சுருந்தா அந்த வினை வந்து சேரும். ஒன்றுமே செய்யாமல் இருந்தாவே இறைவனை வணங்காத வினை வந்து சேரும்னா நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? வேண்டாததையெல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வினை எப்படி வரும்னு பார்த்துக்கங்க. என்ன செய்யணுமோ அதை செய்யாத ஒரு வினையும் வரும், வேண்டாததை செஞ்ச வினையும் வரும். இப்போ நம்மளாம் செய்யறதுக்குலாம் டபுள் போனஸோடு கொடுப்பார். ஏன்? செய்யாத குற்றம் ஒன்று, வேண்டாததை செஞ்ச குற்றம் ஒன்று. புரியுதுங்களா? அப்போ எப்படி வரணும்? செய்ய வேண்டியதை செய்யணும். முதல்ல மைனஸ்லேருந்து நியூட்ரல் ஆகி நியூட்ரலிருந்து ப்ளஸில் போகணும். முதல்ல வினையினுடைய சிறப்பு 47 பாட்டு சொல்கிறார் சிவஞான சித்தியார். வினை அதிகாரணம் 47 பாட்டு, எல்லாரும் படிக்க வேண்டிய பாட்டு. இதில் ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. முதல்ல எது வினை, நமக்கு எப்படி வினை அனுபவத்திற்கு வரும் என்கின்ற கிளாரிட்டி எங்கே இருக்கு? சிவஞான சித்தியாரில் 2வது நூற்பா 2ஆம் அதிகரணத்தில் வச்சிருக்கிறார். 2வது நூற்பா 2வது அதிகரணத்தில் எத்தனை பாட்டு? 47 பாட்டு வச்சிருக்கிறார். அப்படியே வினைனா வினை உண்டா இல்லையா, எது வினை, எப்படி நமக்கு அது அனுபவத்துக்கு வரும், இதெல்லாம் சொல்லிட்டு போய் கடைசியாக 47வது பாட்டில் முடிக்கிறார். ரொம்ப அருமையான அதிகரணம். ஏன்னா இந்த கிளாரிட்டி இருந்தாவே நமக்கு முதல்ல தடுமாற்றம் இருக்காது. நம்மளாம் வினைனா என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? இப்போ புண்ணியம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம், எத்தனையோ செஞ்சிட்ருக்குறோம். ஒரு கேள்வி இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறோம், சிவபூசை செய்கிறோம். சிவபூசை செய்கிற போது நமக்கு புண்ணியம் வருமா பாவம் வருமா? புண்ணியம்தான் வரணும். சிவபூசை செஞ்ச புண்ணியம் வருமா இல்லையா? அந்த புண்ணியமும் நமக்கு வரக்கூடாது. என்ன செய்யணும்? அதையும் பெருமான்ட்டுக்கு கொடுத்துடணும். அதையும் பெருமானுக்கு கொடுத்துடணும். ரொம்ப அழகா, அதாவது சிவஞான முனிவருடைய உரைக்கு அந்த ஒரே ஒரு பாட்டு வினை அதிகாரத்தில் சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நூல்களினாலே விதிக்கப்பட்டதற்கா இல்லையா? நூல்களிலே விதிக்கப்பட்டது என்னது? புண்ணியம் செய்யுங்க, நீராடுறது, திருக்கோயில் வழிபாடு பண்ணுறது, ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம்? புண்ணியம்னு சொல்கிறோம். புண்ணியம்னு சொல்கிறோம். நூல்களினால் உரைத்த வழி நிற்றல் புண்ணியம். அதுக்கு எதிர்மறையாக செஞ்சீங்கன்னா பாவம். இதானே? நூல்களினால் உரைத்த வழி நிற்றல் புண்ணியம். அதற்கு எதிர்மறையா நூலே சொல்லி இருக்கிறாங்க, உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா தப்பின் வந்திடும் பிணிகள். நூலில் சொல்லி இருக்கிற மாதிரி நின்னீங்கன்னா புண்ணியம் வரும். அது புண்ணியம் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். அதற்கு எதிர்மறையாக செஞ்சீங்கன்னா பாவம் வரும். அது உங்களுக்கு என்ன ஆகும்? துன்பத்தை கொடுக்கும். ரெண்டும் விலங்கு. இது இரும்பு விலங்கு, இது தங்க விலங்கு. இது இரும்பில் இருக்கும், அது தங்கத்தில் இருக்கும். ரெண்டு என்னது? விலங்கு தான். ரெண்டும் பிறவியை கொடுத்துரும். நூலினால் உரைத்த வழியில் நின்று புண்ணியம் செஞ்சீங்கன்னாலும் பிறவி வரும். ஆனால் என்ன பிறவி வரும்? நல்ல பிறவி வரும். சரியா? நூலில் சொன்ன வழிக்கு எதிர்மறையாக நின்னீங்கன்னா பாவம் வரும். அதுவும் உங்களை எங்கே கொண்டு போய் விடும்? பிறவியில் கொண்டு போய் விடும். நெட் ரிசல்ட் என்னது? நூலின் வழி நின்னாலும் பிறக்கணும், நூலின் வழி நிற்கலனாலும் பிறக்கணும். இப்போ என்னங்க பண்ணுறது? நிற்கிறதா வேண்டாமா?
அப்படின்னா நூலின் வழி நிற்றல் புண்ணியம், நூலின் வழி நில்லாமை பாவம், நூலின் வழி நிற்கிற போது அருளின் வழி நிற்கணும்னு சொல்றார். பிறவியிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்க நிற்கிறது எப்படி நிற்கணும்? நூல் வழி தான் நிற்கணும். ஆனால் அப்போ எப்படி நிற்கணும்? அருள் வழி நிற்கணும். இப்போ சிவபூசை பண்ணுறோம், எதன் வழியாக பண்ணுறோம்? நூல் வழி பண்ணுகிறோம். நூல் வழி தானே பண்ணுறோம். என்னது? முதல்ல விரிப்பை விரிச்சு, பூவை வச்சு, தூபதீப நைவேத்தியம் காமிச்சு, எழுந்தரலை பண்ணி, அபிஷேகம் பண்ணி பண்ணுறோமா இல்லையா? சிவபூஜை எதன் வழி பண்ணுகிறோம்? நூல் வழி தான் பண்ணுறோம். நூல் வழி தானே பண்ணுறோம். இப்போ இது எதன் வழி நிற்றல்? நூல் வழி நிற்றல். நூல் வழி நின்றாலும் அருள் வழி நிற்கலைன்னா இது புண்ணியமாயிரம், பிறவிக்கு போயிடும். அருள் வழி நிற்கிறதுனா என்னது? நான் செய்யறேங்கிற நினைப்பு இல்லாமல் இதை செய்யணும். நீங்க சிவபூஜை தான் பண்றோம். பண்றது என்னமோ சிவபூஜை, ஆனா என்ன நினைக்கிறோம்? நான் பூசிக்கிறேன் நினைச்சா நூல்வழி நிற்றல் புண்ணியமாகும், பிறவிக்கு வித்தாகும். அப்ப எப்படி நிற்கணும்? அருள் வழி நிற்க வேண்டும். அருள் வழி நிற்றல்னா என்னது? நான் ஒரு பொருளை அங்க தெரியக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ நீங்க அருள் வழி நிற்கிற போது நீங்க செய்யற காரியம் எதுவாக இருந்தாலும் சிவபுண்ணியமாயிரும். நீங்க அருள் வழி நிற்காம என்ன செஞ்சாலும் சிவபுண்ணியம் ஆகாது. ரொம்ப அதுதான் இந்த நூலுக்குரிய சிறப்பு சித்தியா இருக்கு. என்னது? அப்படியே கொண்டு வந்து தக்கன் செய்த வேள்வி பாவமாயிற்று, நரரில் பாலன் செய்த புண்ணியம் பாவம் புண்ணியம் ஆயிட்டேன்னு முடிப்பார். தக்கன் என்ன செஞ்சான்? வேள்வி செஞ்சான், பாவமாயிடுச்சு. சண்டீச நாயனார் பாவம் செஞ்சாரு, புண்ணியம் ஆயிடுச்சு. ஏன்? அவன் நூல்வெளி நின்னா, இவர் அருள்வெளி நின்னார். அருள்வெளி நின்னதுனால பாவம் கூட என்ன ஆயிடுச்சு? புண்ணியம் ஆயிடுச்சு. அவன் புண்ணியமே செஞ்சாலும் அது பாவம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எங்க ஒரு கிளாரிட்டி நமக்கு வரணும்னு பாருங்க. நம்ம என்ன செய்யறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அறிவுல இது பெருமானால் வழங்கப்பட்டது, பெருமான் கொடுத்தது, இந்த நினைப்பு வர வரைக்கும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். தெளிய வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம சிவபூசை பண்றோம், திருவாசகம் பாடுகிறோம். அப்பாவோட காலை வெட்டுறாரு இல்லையா? யாருமா வெட்டினாங்க? அப்பா காலை வெட்டலையா? காலை வெட்டினாரா வெட்டலையா? இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிடுவோம். காலை வெட்டினாரா வெட்டலையா? தாதையை தாளர வீசிய சண்டிக்கு ஏன் மாறிச்சு? மழு ஆகட்டும்னு நினைச்சுதான் வீசினாரு. புரியுதுங்களா? குச்சியை எடுத்தாரு, ரெண்டு காலம் துண்டிக்கணும்னு வீசினாரு, கோல் மழுவாயிருச்சு. புரியுதா? அவர் தெரியாமலாம் வெட்டல, அப்பான்னு தெரிஞ்சுதான் வெட்டினார். தெரியாமலாம் வெட்டல, நின்னது அப்பான்னு தெரியும், இடறியது குடம்னு தெரியும். காலை வெட்டணும்னு நினைச்சாரு, கோல் எடுத்தாரு, வீசினாரு. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வேண்டியது யாருடைய கடப்பாடு? ஏன்னா அவர் சிவகம்பாவடியில் இருக்கிறார். யாரு? அவர் கலையிலம்மா, கலைஞ்சிருந்தாதான் அது வேற, கலையில் அது உண்மை. புரியுதுங்களா? அது அந்த சிவோகம்பாவனையில் நின்றதினால கோல் என்னாச்சு? மழுவாக மாறியது. அதனால அவர் செஞ்சது நம்ம பார்வையில பாவம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம பார்வையில தக்கம் செஞ்சது புண்ணியம், அது என்ன ஆயிடுச்சு? பாவம் ஆயிடுச்சு. நம்ம பார்வையில் இது பாவம், ஆனால் அது என்ன ஆயிடுச்சு? சிவபுண்ணியம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதான் இங்க சொல்றார். சரி, எனவே செய்வானும் செய்வினையும் சேர்பயனும்
சேர்ப்பவன் 4 சொல்றார். செய்வான் யாரு? ஆன்மா. வினை செய்பவன் உயிர். வினை செய்வது என்னது? அந்த வினை, அதனால் வருகிற பயன். இதை கூட்டுபவன் யாரு? இறைவன். வினையை கூட்டுவது யாரு? பெருமான் தான். இப்போ 4 பேர் இருக்காங்க. வினை செய்கின்ற உயிர், வினை செய்கின்ற உயிர், உயிர் செய்கின்ற வினை, வினையால் விளைகின்ற பயன். இந்த மூன்றையும் கூட்டுபவன், மூன்றையும் கூட்டுபவன் இறைவன். உய்வான் உளன் என்று. இதன் பயனை பெறுவது யாரு? ஆன்மாதான். ஆன்மாவுக்காக தான் இது நடக்குது. ஒரு காரியம் நடக்குதுன்னா பயன் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான். எது நடந்தாலும் பயன் ஆன்மாவுக்கு தான். நல்லது நடந்தாலும் ஆன்மாவுக்கு தான் பயன், கெட்டது நடந்தாலும் ஆன்மாவுக்கு தான் பயன். எனவே உய்வான் உளன் என்று உணர். ஒவ்வொரு காரியத்தையும் பெருமான் எதற்காக செய்கிறான்? ஆன்மாவின் அறிவை திருத்துவதற்காக. நம் அறிவை திருத்துறதுக்கு தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயக்கமும் யாரை நோக்கி நிகழ்கிறது? நம்மை நோக்கி தான். எனக்காக இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது, உங்களுக்காக இந்த அவரவருக்கு அந்த உலகம் தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் உலகம் எப்படி இயங்குகிறது? தனித்தனியாக இயங்குகிறது. காரணம் என்னது? அந்த வினை தான் அவங்களுக்கு. ஒரே ஆள் இவருக்கு நல்லவன், அவருக்கு கெட்டவன். உண்டா இல்லையா? இவர்கிட்ட போகும்போதே நல்லவனாக இருக்கிறான், அவர்கிட்ட போகும்போதே கெட்டவனாக இருக்கிறான். இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா? ரொம்ப மோசமானவன் இவர்கிட்ட வரும்போது நல்லவனாயிடுறான். இவருக்கு இப்போ வினை எப்படி இருக்கு பாருங்க. ஒரிஜினலாகவே அவன் எல்லாத்துக்கும் கெட்டவன், ஆனால் இவர்கிட்ட வரும்போது அவன் என்னவாயிடுறான்? நல்லவன். இன்னும் சில பேர் வரும், ஊருக்கே ரொம்ப நல்லவர், இவனுக்கு மட்டும் ஆகாது. அப்போ இவன் வினை எவ்வளோ வலிமையாக இருக்கும் பாருங்க. எல்லாத்துட்டையும் நல்லவனாக இருக்கிற ஒருவன் இவனிடம் என்னவா இருக்க முடியல? நல்லவனாக இருக்க முடியும். இப்போ யாரை குறை சொல்லுவீங்க? அவனோட வினை தான் இல்லைங்களா? ஒரு நல்லவனை கூட பகைச்சிக்கக்கூடிய வினை நமக்கு இருக்குதுன்னா எவ்வளோ மோசமான வினையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. கெட்டவனை பகைச்சிக்கிறதுனா பரவாயில்ல, நல்லவனையே பகைக்கிறோம்னா நம்ம அவ்வளோ மோசமாக வினை செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு மோசமானவங்க கூட இவன்கிட்ட வரும்போது நல்லவன, இவனுக்கு புண்ணியம் இருக்குது. உண்டா இல்லைங்களா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ எல்லாம் என்னது? அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவர் உதவினர் எவரவர் உதவிலர், அவரவர் விளைவது தம்மை உணர்வதுவே. எங்கள் முயற்சியெல்லாம் யாரை பார்க்கணும்? நம்மளை தான் வச்சு பார்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. எனவே இது உய்வான் உளன் என்று உணர் என்று சொல்றார். சொல்லாமா இருந்துச்சா? கேளுங்க. சரி, மதிய அமர்வு பார்ப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எத்தனை பாடல் முடிஞ்சு? சரி, 8 பாடல். சரி சரி. இப்போ இந்த திருவருட் பயனில் இன்னும் 53 பாடல் நடத்தியிருக்கிறோம்.